Hi guys, Yellil Aresan. இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினாக்க வந்து நம்ம அந்த காலத்துல பாத்தீங்க அப்படினாக்க வந்து நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னாக்க நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ராத்திரில வந்து இது செய்யாத, இல்ல காலையில இது செய்யாத, இந்த நாள்ல இது செய்யாத அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்க ராத்திரில வந்து நெக வெட்டாத, வந்து வெள்ளிக்கிழமையில வந்து முடி வெட்டாத அப்படிங்கிற மாதிரிலாம் பாத்தீங்க அப்படினாக்க வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க அப்படினாக்க நம்மள ஒரு சில பேருக்கு எதுக்கு இது சொல்றாங்க அப்படின்றதுக்காகவே சரி சொல்றாங்கன்னு செய்யறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொரு வீடியோல பாத்தீங்க அப்படினாக்க வந்து அப்படி சொல்ல போற ஒரு 5 மோஸ்ட் பாப்புலரான விஷயங்களுக்கான விளக்கத்தை தான் பாத்தீங்க அப்படினாக்க வந்து இன்னைக்கு வீடியோல சொல்ல போறேன். சோ டிலே பண்ணாம இன்னைக்கு எடுக்கிற பேரடா வாங்க. முதல் விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து நம்மள பல பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து உண்மையிலே கேட்டிருப்போம். இந்த மாதிரி ராத்திரியில் வந்து நெகை வெட்டக்கூடாது, எந்த நாளும் பரவாயில்ல, ராத்திரியில் நெகை வெட்ட வேணாம்னு சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து நம்மளுக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து வீட்டில் வந்து லைட் அவ்வளோ இருக்காது. ஸோ இது என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து நம்ம இப்போ நெகை வெட்டணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கீழே விழுவும். இப்போ லைட் இருந்துச்சுனாக்க நம்மளால் டிஸ்போஸ் பண்ண முடியும். பட் லைட்டே இல்லாத ஒரு இடத்துல நினச்சி பாருங்க, அப்படியே வந்து நெகம்லாம் கீழே இருந்துச்சு அப்படின்னாக்கா யாராவது தெரியாமல் போய் மிதிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து ஒரு அசம்பாவிதம் ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து ராத்திரி நெகை வெட்ட வேணாம்னு சொல்கிறாங்க. அது இன்னைக்கு வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இன்னும் என்ன ஒரு காரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு ராத்திரி நீங்கள் நெகை வெட்ட வேணாம்னு சொன்னாங்கன்னாக்கா அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த பழைய காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து நீல் கட்டெல்லாம் பாய்க்கிறோம்ல நெகை வெட்டுறதுக்குல. பட் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ஒன்றுமே பாய்க்க மாட்டாங்களாம். அவங்க பாய்க்கிற ஒரு விஷயம் கத்தி மட்டும் தான் பாய்ப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ராத்திரியில் அந்த மாதிரி வெட்டுறதுனால தெரியாமல் வந்துட்டு நெகத்தை வெட்டுறோன்ற பேரில் வந்துட்டு விரல் ஏதாவது வெட்டிட்டோம்னாக்க ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு அதை வந்து அவங்க செய்ய வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து இதுவும் நம்மள பல பேர் கண்டிப்பாக கேட்டிருப்போம். என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து வெள்ளிக்கிழமையிலையும் மற்றும் செவ்வாய்க்கிழமையிலும் முடி வெட்ட வேணாம்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து சரியா இந்த ஒரு பர்டிகுலர் 2 நாளும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து சுப நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விச் இஸ் அஸ்பீஷியஸ் டே அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து ஒரு சுப நாள் அப்படிங்கிறனால முடி வெட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் நம்ம பல பேர் கேட்டிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் விரல பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து காட்டி எந்த ஒரு கடவுளுமே காட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து ரூட்னஸாக குறிப்பிட்டதா சொல்கிறாங்க. அவள் எப்படி தான் நான் வந்து ஒரு கடவுளை காட்டுறது அப்படி குறிப்பிடுறது அப்படிங்கிற பையனை வந்துட்டு இப்படி வச்சுக்கிட்டு தான் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுடைய கால் தெரியாமல் ஒரு புத்தகத்தில் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஏதாவது பட்டுருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தொட்டு கும்பிட சொல்கிறாங்க. நம்ம பல பேர் கண்டிப்பாக வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு புத்தகத்தில் என்னோட கால் பட்டுருச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒரு பர்டிகுலர் புத்தகத்தை தொட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து என் கண்ணுக்கிட்ட வைப்பேன். ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து தொட்டு கும்பிடுறது. இது என்னத்தை குறிப்பிடுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து கடவுளுக்கு மன்னிப்பு கூறுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் குறிப்பிடுறதுனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை வந்து செய்கிறாங்க. ஸோ நாலாவது விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து இது நானும் செஞ்சிருப்பேன், நீங்களும் செஞ்சிருப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து நம்ம தெரியாமல் செஞ்சிருப்போம். என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணுறது. ஸோ ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏன் லெஃப்ட் ஹேண்டை பாய்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் ஹேண்டை பாய்க்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து இன்சல்ட்டை காஸ் பண்ணுறதா இருக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டை பாய்க்க வேணாம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து நம்ம பல பேர் பார்த்தீங்கன்னா வந்து எழுதுறதுக்கு படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ரைட் ஹேண்டில் தான் பாய்க்கணும், லெஃப்ட் ஹேண்டை பாய்க்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட 2 கையை வச்சு ஒரு பொருளை அக்செப்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து அது நம்மளுக்கு இன்னுமே ஒருத்தங்கனாக்கா ஒரு நல்லதை தரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ கடைசி என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இதுவுமே நம்ம பல பேர் கண்டிப்பாக வந்து நம்ம செய்கிறதா ஒரு கஸ்டமரியாக செய்கிற ஒரு விஷயம் தான். கோயிலுக்கு எஸ்பெஷலி கோயிலுக்குலாம் போகணும் அப்படின்னாக்கா வந்துட்டு யாருமே உள்ளுக்கு வந்து சப்பாத்தி போட்டிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அதுவுமே முன்னுக்கு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வந்து அது வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இல்லை, அது வந்து ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணுற வகையில் இல்லை அப்படிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து காலணிகளை பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து கோயிலுக்குள்ளே அணிய மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து இன்னும் ஒரு சில இடத்துல கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து ஒரு சில கடைகளில் கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து சப்பாத்தி வந்து வெளியே கழட்டி வச்சுட்டு போவாங்க. அது மாதிரி சப்பாத்திங்க வெளியே பார்த்தீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நிறைய சப்பாத்தி கடைக்கு முன்னுக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா தயவுசெய்து சப்பாத்தி கழட்டி வச்சுட்டு உள்ளுக்கு போகிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து சிறந்தது. அன்லெஸ் இப்போ ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து வீட்லேயே ஸ்லீப்பர் போட்டிருப்பாங்க. அதான் ஆக்சுவலி பரவாயில்ல. ஏன்னா ஸ்லீப்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இண்டோஸ்க்காகவே வந்துட்டு பாய்க்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கினது தான். ஸோ அது பரவாயில்ல, சப்பாத்தி போட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் மட்டுமே நீங்கள் வந்து சப்பாத்தி போட்டு போங்க. வெளியே வந்துட்டு யாராவது இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு கடைக்கு போகிறீங்க, அந்த கடைக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து சப்பாத்தி யாராவது வச்சுருந்தாங்க அப்படியே வச்சுட்டு கடைக்குள்ளே போயிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில்
சப்பாத்தி வெளியே கழட்டி வச்சுட்டு போகிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து இன்னுமே ஒரு மரியாதை தெரிவிக்கிற வகையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு நம்ம வந்துட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்ற பட்சத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா வெளியே சப்பாத்தி கழட்டி வச்சுட்டு உள்ளுக்கு போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாக்கா டிஸ்லைக் பண்ணுங்கள், பரவாயில்ல. ஏன் இந்த வீடியோ பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அப்டேட் பண்ண பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வருஷத்தோட எண்ட்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா எப்படியாவது ஒரு 300 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ நான் அதை முடிக்கிறேன். நாளைக்கு என்ன இதை பற்றி வீடியோ செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.